பண்றதுக்காக வராங்க தேவசரன், வர்ஷா அண்ட் பவித்ரா. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். என்னுடைய தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மக்களே, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு புல்லாங்குழல் புரியாத ராகத்தை வாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு புரியாத ராகத்தை இதோ உங்களுக்காக தருகிறேன். இப்பதான் பெறலாம் நினைச்சா ஒரு வாரம் இப்படி கிடக்க. அட நீ ஒண்ணு நெஞ்சு குழிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கடந்து இழுத்து கிடக்கு. வெட்டி போயிடுங்களா, நினப்பும் இல்ல ஒன்னும் இல்ல. குயில வீட்டுல திருட்டுத்தனமா மீன் குழம்பு சாப்பிட்டு புல்லு தொண்டையில குத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குடா. இவனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. வடக்குல இருக்கிற ஃபேன தெக்கோ அப்ப திருப்பி வை. பூங்காத்து திரும்பும். வந்துருச்சா எஃப்எம்? பொழுது விடிஞ்சு காலத கத்துடுச்சு. இன்னும் தூடு பாரு எரும மாட. அம்மா காலை நானே கத்துச்சு. கோழி இன்னும் கூலியே. வாயிலா நாய்க்கு கலைக்கவா கத்து தரணும். வாய் இருக்கிற மனுஷனுக்கு பேசவா கத்து தரணும். எல்லாம் வக்கரே தான் பேசுவார். கல்லு மண்ணு கூட கண்ணு காது இருந்தா இந்த பொண்ணாத்தா பேச பேச்சுக்கு இந்நேரம் மண்டையில வந்து விழுந்திருக்கோம். ஒரு பேசுக்கு கொண்டா உடனே டாக்டர் இப்படி என்ன பண்ணுவ? ஐயோ என் ராசிக்கு ஆம்பூர்க்கே போனாலும் அழுகி போன பழைய சோதான் கிடைக்கும். இல்லைன்னா தூரு பிடிச்ச தோட்டக்கோ பத்து விளையாட்டுக்கோ இது மனுஷனுக்கு வாக்கப்பட்டு பண்ணா இவ்வளோ பேசுறாங்க. நான் தண்ணி எடுத்து வரக்குள்ள எந்திரிக்கல. தண்ணியை சுரிச்சு மாலையை ஊத்திருப்பு தாக்குறது. போயிட்டா சாக கிடந்தாலும் சனியை வாய மூட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ கட்டிட்டது பதிலாக ஒரு ரேடியோ கட்டியிருக்கலாம். அதாவது பேட்டரி தீர்ந்துருச்சுன்னா ஆஃப் ஆகும். இவ ஆஃப் ஆகவே மாட்டேங்கிறா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அது ஏன் பாட்டுக்கும் எதிர்பாட்டு பாடுறவா? ஆமா, இவரே கம்போஸ் பண்ணி ஆஸ்கர் வாங்கின பாட்டு. அதுக்கு நாங்க எதிர்பாட்டு பாடுற மாட்டோம். பாடியா? உனக்கு நீதான் பண்ணதா? என் பேர் ஒன்னும் உனக்கு இல்ல. எங்க அப்பா தேனுக்கு பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சீங்களே, கொஞ்சம் சோறு வச்சீங்களா? நாங்க நல்லா வாழ்ந்த காலத்துல எங்க அப்பா பேராவூரணி கோயில்களை 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்துறப்பல எனக்கு பேர் வச்சாங்க. அடேங்கப்பா, அப்பன் பெரிய வித்தக்காரன் தான். 10,000 பேர் ஒரே நேரத்துல காது குத்திருக்கான். யோ, அவர் எனக்கு மட்டும்தான் என் காது குத்தி பேர் வச்சாரு. என் பேரு கோயிரு. அது இருக்கட்டும், மனசுல அம்புட்டன கவலை அப்படி பாடுறிய? ஆமா, பாடினா மனசுல இருக்க பாரணம் குறையும்னு சொன்னாங்க, அதனால பாடினேன். சரி, எங்க எதுக்கு வந்தவ? உங்க ஊர் சந்தையில நிலாவுக்கு போறதுக்கு ராக்கெட் விக்கிறாங்களாம். அதை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். என்னல கிண்டலா? பின்ன என்னையா, பஞ்சம் முளைக்க வந்த குட்டி இப்படி நான் கேள்வி கேட்குறியே.
இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லாலதான் ராதா கேரக்டருக்கு இந்த மூஞ்சி நல்லாலதான். என்ன பண்றது, வேற ஆள் இல்லையே. சரி எல்லாம் இருக்கட்டும், இங்க எதுக்கு வந்தவ? நாளை கப்பலை வாங்கி உங்க ஊர் ஆத்துல ஓட்டலாம்னு தான் வந்தேன். கேட்குற கேள்வியை பத்தியா? இந்த ஆத்துல பரிசல் ஓட்டி பழைக்கலாம்னு தான் வந்தையா. ஓ, உனக்கு பரிசெல்லாம் ஓட்ட தெரியுமா? ஆமா, அது பெரிய ஏரோப்ளேனு. அதை ஓட்டத்துக்கு பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வரணுமாக்கா. வாயா வந்து உட்காரு, நான் எப்படி ஓட்டுறேன்னு தான் பாரு. யோ என்னையா விட்டு தலைமொழி வந்து உட்காருவா போல, கீழே உட்காரியா. அது எனக்கும் தெரியுமாக்கு. என் புள்ள ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கும் புள்ள. ஐயா விட்டா கட்டத்துக்கு தாலியோட நிப்பியா போல. அம்மாடியோ வந்தான்னா ஏன் வயசாயிருச்சுன்னு பாக்குறியா? இப்ப கூட இந்த கையை மடக்கனா தவக்கல வரும் பாத்துக்கா. அப்ப இந்த கையை மடக்குனா பெருச்சாலி வருமாக்கு. யோ இவ்வளோ பேசுறியே, நீ சரியான ஆம்பளையா இருந்தா அந்த இந்த கள்ள தூக்கியா பாப்பு. கள்ள தூக்கி விட்டா தாலியை கட்டி விடுவான், பரவாயில்லையா? ஏன் யாருக்கானே ஒருத்தைய கட்டிட்டு நீ உத வாங்குறது பத்தாதாக்கும், தூக்கியா பாப்பேன். யோ ஒரு பேச்சுக்கு சாப்பிட சொன்னா முழு சொத்தையும் காலி பண்ணிட்டியா? ஒரு குண்டானையா காலி பண்ணுவ? யோ நான் உனக்கு கேட்ட எனக்கு தருவியா? கட்டுற வேஷ்டி மேலே போட்டுற சட்டா தவிர வேற என்ன கேட்டாலும் தரேன். அந்த கருமெல்லாம் எனக்கு எதுக்கு? என்கிட்ட இங்க பார் 5-6 பவளமும் கொஞ்சம் கருகமணியும் இருக்கு. அதை கோக்க ஒரு வெள்ளிக்கம்பி வேணும், தாரியா? அது பதிலாக கட்டுற வேஷ்டியே கட்டுருக்கலாமே. வெள்ளிக்கம்பிக்கு நான் எங்கே போவேன்? அடக்கி இருக்கு பைப்புள்ள, இதுதான் வெள்ளிக்கம்பியா? இதை வச்சு என்ன பண்ண போறவ? எல்லாம் உன் ஞாபகத்தமா இருக்கணும்டாயா. அப்போ ஓ ஞாபகத்தமா எனக்கு என்ன கொடுப்ப? கையை நீட்டு தார. குஷ்பக்கா 1-1-2 இந்த அநியாயம் எங்கயாவது உண்டா? வாங்க வாய் பத்தி போடு, நானும் உண்டா. ஆச்சா போற காட்டுல 50 புள்ளி அடிச்சுவேன், அணிப்புள்ள பிடிக்கணும்னு போய் பங்கு அடிச்சு போறானா? இதெல்லாம் எங்க போய் சொல்ல ஆத்தா?
சீதமிழ் சொல்வதெல்லாம் உள்ள போய் சொல்லு. சிங்காரம் ஒய்யாரம் பண்ணியாரம் அவனுக்கு எங்கடி சிரிப்பு? சோறு போட்டு வளர்த்தா வீட்டு நாயி இஷ்டப்படி சிரிக்கும்படி அப்படி போடு. சிட்டுப்பால் குடிக்குமா பூனைக்குட்டி? மூச்சை கொஞ்சம் படி பண்ணி. ஐயோ பொண்ணு வேணாடி பொறுமை. குயில் யாரு? சாதாரண ஆளா? தென்னை மட்டனுக்கு தென்னை மட்டை ஒரு ஜெயில தள்ளாம நான் போக மாட்டேன். வா 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 ஒரு ஜெயில தரமா எனக்கு போ போ ஏப்பா. இப்பவா பிறவா நினைச்சா ஒரு வாரம் இப்படி கிடக்க. அட நீ ஒண்ணு நெஞ்சு குழிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கடந்து இழுத்து கிடக்கு. குயில் ஓ குயில் தான் ஐயா. குயில் குளிக்கலையா? 8 வருஷமா குளிக்கலையா? மூச்சு விட முடியல. தேவசரன், what a comeback! சூப்பர்டா, கலக்கிட்ட. சரிடா, எனக்கு ஒரே ஒரு ஆசைடா. அதாவது பவித்ராவோட வெக்கப்பட்டு அந்த மயில் ரகல வச்சு வெக்கப்பட்டு ஒரு பாட்டு பாடி அர்ச்சனா அக்காவோட பண்றீங்க அத? பண்றேன். ரொமான்ஸ் பண்ண நீ ரெடி? ரொமான்ஸ் பண்றதுக்கு இவர் ரெடி. நீங்க ரெடியா? நான் நம்மளோட தேவசரனை ரொமான்ஸ் பண்ண என்னைக்குமே ரெடி. ப்ளீஸ் கம். உண்மையிலே கிக்கி இவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்து இவர் டிஆர் அப்படின்ற கேரக்டருக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால இவருக்கு வந்து இப்போ செவாலியர் சிவாஜி கணேசன் சார் மாதிரியே நீங்க ஆடி காட்டணும். ஓகேவா? ரெடியா? ஓகே. அதாவது எந்த காலத்துல சிவாஜி இப்படி இப்படி ஆடுறாரு, டிஆர் சிவாஜி மிக்ஸ் பண்ணி ஆடி இருக்கடா. இல்ல அதாவது டிஆர் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதுனால யார் வெளியில வந்தாலும் அது பேசிக் மட்டும்தான். மத்ததெல்லாம் டிஆர். சூப்பர்டா, ஆக மொத்தம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்ட. சூப்பர் சூப்பர்.
கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். இதுக்கு கரெக்டா ஆப்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்ல வேண்டியது அப்பா நீங்க தான் பையனா. நீங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எனக்கு சிவாஜி சாரை சொல்கிறதா, ராதாவை சொல்கிறதா, வடிவுக்கரசி சொல்கிறதானே தெரியல. அந்த அளவுக்கு 3 பேருமே வந்து அவ்வளோ. இப்போ ஆக்சுவலாக இது வந்து ராதா வடிவுக்கரசியெல்லாம் இருந்து பார்ப்பாங்க, சிவாஜி சார் மட்டும்தான் பார்க்க முடியல. இது போக எங்கள் டைரக்டரும் இளையராஜாவும் இதை பார்க்கணும். தேங்க்யூ மாஸ்டர். எங்கள் டைரக்டர் சார்பாக அவர் கைதட்டுற மாதிரி நினச்சி நான் கைதட்டுறோம். தேங்க்யூ சார். அவர் இருந்தால் கண்டிப்பாக உங்களை எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துருப்பாரு. சூப்பர். குஷக்கா நீங்க சொல்லுங்க. தேவசரன் வெல்கம் பேக். வந்தோடனே கலக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம். வெரி நைஸ், வெரி வெல் பர்ஃபார்ம்ட். பவித்ரா கேட்க வேண்டாம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. டயலாக் டெலிவரி வெரி குட். வர்ஷா நீங்கள் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம். I think all 3 of you have performed very well and fantastic. தேங்க்யூ மேம். அச்சுமா சொல்லுங்கம்மா. எனக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஆஸ் அ பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தேவ்சரண் நீங்கள் ரொம்ப க்யூட், அதனால் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் அட்டென்ஷன் எடுத்துருவீங்கன்னு தெரியும். பட் பவித்ரா வாரம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். லாஸ்ட் வீக் வந்து ஒரு தாயோட கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட லாங்குவேஜாக இருக்கட்டும், அதோடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு முறையும் பண்ணுறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். அண்ட் வர்ஷா, உங்களுடைய மேக்கப், உங்களுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டி, உங்கள் காஸ்டியூம், அதுவும் அந்த காதில் போட்டிருக்கிற அந்த தொங்கட்டான்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. பொட்டு கூட அந்த பொட்டு, பெரிய பொட்டு உன்னோட மூஞ்சியை விட பெருசாக இருக்குது பொட்டு. தேவ்சரன் அந்த மாதிரி சிரிச்சிருங்க தேவ்சரன் ஒரு தடவை.